புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். இளைஞர் கூட்டமும் அல்ல, சீரி சாயும் விடுதலை சிறுத்தைகள் தலை நிலவச்சேரி குரலும் தலை கீழா நாடு புறலும் என்றெடுப்போம், என்றெடுப்போம், ஜனநாயகத்தை என்றெடுப்போம், என்றெடுப்போம், என்றெடுப்போம். பெரியாரின் கொள்கைகளையும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளையும் பாதுகாப்பதற்கு திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி சக்திகளும் இங்கே ஒருங்கிணைந்து களமாடுவோம் என்பதை மீண்டும் ஒருமுறை சொல்லி, சமகாலத்தின் தலைவர்கள் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் இன்றைக்கு இந்த இருவரும் தலைவர்கள் தான் வலதுசாரி சக்திகளால் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார்கள். அவர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள். ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தந்தை பெரியாரின் வாசனையில் வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திருமாவளவன் எங்களோடு வெறும் தேர்தல் கூட்டணியை வைத்துக் கொண்டவர் அல்ல. எங்கள் இரு இயக்கங்களுக்கு இடையிலே கொள்கை உறவு இருக்கிறது. நாங்கள் இருவருமே சமூக நீதியை பேசக்கூடியவர்கள், சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சராசரியான ஒரு அரசியல் தலைவர் அல்ல. அவர் புதிய இந்தியாவை படைப்பதற்கான கனவை கண்டவர். அதற்காக அரசமைப்பு சட்டம் என்கிற ஆயுதத்தை மக்களுக்கு ஒப்படைத்தவர். அத்தகைய மாமனிதரின் கனவை நனவாக்க வேண்டும் என்கிற பெருங்கனவு கண்டவர் நமது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். பெரியாரின் உற்ற நண்பர், சமகாலத்தின் தலைவர்கள் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும். இன்றைக்கு இந்த இருவரும் தலைவர்கள் தான் வலதுசாரி சக்திகளால் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார்கள். அவர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள். அவர்களின் சிந்தனைகளை இல்லாது அழித்தொழிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஆகவே இந்த இருவரும் மனிதர்களின் கருத்தியலை, சிந்தனைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மிகப்பெரும் அரசியல் கட்சிகள் அனைத்துக்கும் உண்டு. ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்.